என்ன கொடுமைப்பா. பேருக்குதான் பணக்காரன் பெருமை, பண்றதெல்லாம் சில்லற புத்தி. நேத்து பிறந்தவெல்லாம் நெஞ்சு நிமிந்துட்டு இப்படி தெனாவட்டா நடந்து போறான். ஐயோ, கூலிக்காரன் முன்னாடி என்ன அவமானம். முடிதான் நரைச்சிருக்கு, மூளையே இல்ல. நாம தானே கண்ணு தப்பு பண்ணோம். தண்டனை நம்ம இஷ்டத்துக்கே தருவாங்களா? நல்லா தண்டிக்கிட்டோம், நல்லா கண்டிக்கிட்டோம். அதை 4 செவத்துக்குள்ள வச்சுக்க வேண்டாம். இந்தா முட்டை பொரிச்சிட்டியா? இல்ல கண்ணு, 4 முட்டை பொரிச்சிட்டு அப்போ. ஏன் கண்ணு 4 முட்டை? உங்க அப்பா மேல இருக்க கோவத்துல சாப்பாட்ட குறைச்சு போடாத. பாவம் காலையில 5 முட்டை தானே தின்னு போட்டு போனேன். இரு வார. அப்ப பெரிய அப்ப ஊரை கூட்டி 4 பேர் முன்னாடி கேவலமா துப்புறாரு. அதுவும் வெறுவாயில துப்புனா பரவாயில்ல, வெத்தரை பாக்கு சுண்ணாம்பு புகையில எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி துப்புறாரு. நான் என்ன சாராயம் குடிக்க போனா இல்ல சீட்டு விளையாட போனா சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ண போனேன்? அது ஒரு பெரிய குற்றமா? முட்டையா வச்சுட்டியா? போன வருஷம் எனக்கு கல்யாணம் நடந்ததா, இந்நேரம் ஒரு பேரன் பிறந்திருப்பான். பேரனை கொஞ்சம் கையில பெரம்புள்ள புடிச்சிட்டு அலையறாரு. அப்ப நான் பெரிய அப்ப முட்டையை எடுத்துட்டு வா. அப்ப நல்லதுக்கு தான் கண்ணு சொல்லுவாரு. கோழி மிதிச்சு குஞ்சு செத்தா போயிடும். இது கோழியா இருந்தா பரவாயில்ல, யானை அல்ல இருக்கு. அப்பனுக்கு வேற ஏதோ கோவம் கண்ணு. கோவம் நமக்கு வராதா? அவருக்கு மாத்திரம் தான் வருமா? எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா காட்டுறேன். நம்மள யாருன்னு காட்டுறேன், பண்ணி காட்டுறேன். நேத்து நடந்ததுக்கு இன்னைக்கு நடக்க போறது பாரு கூத்து. கூத்து ஊத்து, ரசம் ஊத்து. என்னடா கோவம் கிவன் மிரட்டிட்டு இருந்த? சத்தத்தையே காணோம். இத பாருடா, உங்க அப்பா பார்த்து பயப்படுற ஒரே ஆள் நான் தான். ஏண்டா என்ற பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அது என்னடா உங்க அப்பா மாதிரியே கூப்பிடுற? அப்பாதான் கூப்பிட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஊர் சுத்துற நாய்க்கு உட்கார வச்சு வக்கனையா சோத்த போட்டு இருக்கிறாக்கு. போய் எனக்கு மோர் கொண்டு வா. இங்க பாரு, அப்படியே வீட்டு கணக்கு புஸ்தம் எடுத்துட்டு அந்த கண்ணாடி கொண்டு வா. சோத்த போட்டுக்கிற. இன்னைக்கு ராத்திரி இவனுக்கு சோறு போடாத. ஏய் அப்பா இங்க வா. ஏனுங்க? மேல ஏறு, அந்த காலைக்கு போற கழுத்து மணி எடு. அது காலை வேற புதுசு, மூக்கணங்கள் வேற லூசு, ஒண்ணு அடங்க மாட்டேங்குது. எல்லாம் இழுத்து பிடிச்சு ஒரு வழி பண்ணாங்க. கொஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மணி எடுத்துட்டு இருக்கேன். மணி நிறைய எடுக்கிற சேர போட்டு ஏறி ஏடுறா. இது உங்க நாக்காளியாச்சே. எந்த நாக்காளி? அடேங்க அப்பா, அப்பனுக்கு ரொம்பதான் மரியாதை கொடுக்க தெரியும். இழுத்து போட்டு ஏறி ஏடுறா. 10 நாளுக்கு பால் கணக்கையும் வீட்டு வரவு செலவு கணக்கையும் நானே எழுதிவிட்டேன். எடுத்து பார்த்து சிரிக்காதீங்க. அட சரியா இருக்கான்னு பாருங்க. அட நீயே எழுதிட்டியா? பரவாயில்ல, ஆனா பெருசு பெருசு எழுத. அண்ணே, காசு உள்ள பாட்டி யாரோ நம்மள நினைக்கிறாங்க. எங்க அப்பனோட காசு உள்ள பாட்டி எவன்டா இருக்கா? காசு இருந்து என்ற பிரயோசனம்? ஆசையா போட்டு பாக்குறதுக்கு ஒரு பேண்ட் வாங்கி தர கூட மனசுல. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல அப்பன் கிடைக்கணும்டா. அதுக்கென்ன அடிக்கடி அப்பனை மாத்திக்கிட்டா இருக்க முடியும். ரூட்ட மாத்துங்க. மாத்தி நம்ம ரைஸ் மில் கல்லாப்பட்டியில கைய வைங்க. பேண்ட் தானா வரும். அண்ணே பேண்ட் வேண்டா.
தம்பி வணக்கங்க. முகமூடி போட்டுக்கிறதுனால நீங்க தான் முகமூடி கொள்ளக்காரன் நாங்க அப்பவே கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் நீங்க சில திருடத்தான் வந்திருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எங்க கண்ணுக்கு எதுவும் தப்ப முடியாது. நோ 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 யூ ஆர் ரியலி மிஸ்டேக்கன். நான் செல திருட வரல. நான் புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கிற டாக்டர். டாக்டரை பத்தி நமக்கு தெரியாதா? உன்னை அவங்க தலை நரைச்சிருக்கணும், இல்லன்னா சொட்டையா இருக்கணும், மேலையும் கீழையும் வெள்ளை துணி போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பக்கத்துல போனாலே ஒரு மருந்து நாத்தம் அடிக்கும். அதுவும் நமக்கு தெரியாதா? ஓ நோ, நான் உண்மையிலே பொம்பளை டாக்டர். நீ கொல்ல மாத்தி பேசின உடனே பொம்பளை ஆயிடுவியா? கழட்டாதே உன்னை பஞ்சாயத்துக்கு முன்னாடி போய் சாட்சியா நிறுத்தணும். கழட்டாதே. What the hell you want? அண்ணே, எங்க ஆத்தாவை கெட்ட வார்த்தையில திட்டுறான். டேய், நீ சும்மா இருடா. இந்த பாரு தம்பி, உனக்கு வேண்டியது சிலை தானே? இந்த சிலைகள் மட்டும் இல்ல, ஆத்துக்கு அந்த பக்கம் அனுமார் சிலை இருக்கு, இந்த பக்கம் பிள்ளையார் சிலை இருக்கு, எல்லாமே நானே உனக்கு எடுத்து கொடுக்கறேன். நீ மகராசன எடுத்துட்டு போ. ஆனா அதுக்கு முன்னாடி மக்களோட தேவைகளை நீ பூர்த்தி செய்யணும். ஓகே, மக்களோட தேவை என்ன? டைம் ஆச்சு போணும். மக்கள் ஒண்ணும் பெருசா கேட்கல. ஐ வாண்ட் யூ தி பேண்ட். அதாவது உன் கால் சட்டை எங்க அண்ணனுக்கு வேணுமா? டேய், பைத்தியக்கார பசங்கடா நீங்க. அண்ணே, நம்மள பைத்தியக்கார பசங்கன்னு சொல்றாங்க. தம்பி நில்றானா? ஓட்ட போட்டுட்டு போற. எனக்கு பேண்ட் தாண்டா வேணும். கொஞ்சம் நில்றா. God, I'm trapped. Oh, God. பஞ்சு முட்டாயி, கல்லு குழிக்கு வந்து மாட்டிக்கிட்டியா? குட்டு குட்டு. உலகத்திலே எங்க அப்பன் தான் ஒரு பேண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு மனசு இல்லாத கஞ்சன்னு நினைச்சேன். நீ அதை விட்டு கஞ்சனா இருக்கிய. ஏன்டா இப்படி பயப்படுற? நான் என்ன உன்னை கடிக்கவா போறேன்? இல்லடா கண்ணா, ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் உன் பேண்ட கழட்டி கொடு. நான் போட்டு பார்த்துட்டு திருப்பி ஓமனாலே கழட்டி கொடுத்துறேன். குடுறா குடுறா. பஞ்சு முட்டாயே, நம்ம தெரியாது. இப்ப நீ பேண்ட் அவுத்து குடுக்கல, குடுத்துறா. மயிலேனா பேண்ட் போடாது, இங்கிலீஷ் தான் போடும். இதுக்கு நம்ம டெக்னிக்கே வேற. எனக்கு ஒண்ணு தெரியாது. சத்தியமா நான் எதுவும் பார்க்கல. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ சொல்லிடாத. ஒண்ணு நீ பாடு, இல்ல என்ன பாட விடு. ஆண்டாம், நானே பாடிடுறேன். காலில் விழுந்தவனு உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல. ஏந்திர. டேய் லோட்டா, நீ என்னடா இங்க? பாதரு, நான் உங்க மதத்திலேயே சேர்ந்துடலாம்னு இருக்கிறேன் பாதரு. ஏண்டா, உங்க இந்து மதம் தான் நல்ல மதம் ஆச்சா? ஏன் அனாவசியமா ஜம்ப் பண்ற? மதம் நல்ல மதம் தான் பாதரு, ஆனா வயர் நிறையணுமே. உங்க மதத்துல சேர்ந்தா அரிசியும் கோதுமையும் இலவசமா தர்றாங்களாமே பாதரு. சாப்பாட்டுக்காக ஒருத்தன் கட்சியை தான் மாத்திரா, நீ கடவுளே மாத்திரியடா. அந்த கடவுள் ஒண்ணு நிச்சயம் மன்னிக்க மாட்டார். கடவுள் மன்னிக்காட்டி பரவாயில்ல பாதரு, வயர் நிறைஞ்சா சரி. டேய், உனக்கு சோறு தானே வேணும், அதுக்காக மதம்லாம் மாற வேணாம். வீட்டுக்கு போ, டெய்லி அனுப்புறேன். பாதரு பாதரு பாதரு, என்ன அப்படியே கடாமார்க்கு ஒரு பாட்டில் சீல் உடைக்காம அனுப்புனீங்கன்னா தூக்கத்துக்கு தோதுவா இருக்கும். டேய், இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன ஓசியில நான் உடைப்பேன். பாதரு, யாரோ ஒரு ஹெவி பார்ட்டி ட்ரங்க் பட்டியோட வருது. பிசினஸ் நான் பாத்துக்கிறேன், அட்டத்தோல நீங்க உரிங்க. வாங்க 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 வாங்க. வீட்டுல செத்து போனது யாரு? அம்மாவா அப்பாவா, தம்பியா தங்கச்சியா, தாத்தாவா பாட்டியா, அண்ணனா அக்காவா, கருப்பு பட்டியா வெள்ளை பட்டியா, சிலுவை போட்டதா போடாததா? நீங்க சொன்ன யாருமே எனக்கு கிடையாது. நான் ஒரு அனாதை. நான் ஃபாதர் சூசையை பார்க்க வந்திருக்கேன். இந்த ஊர்ல என்ன டாக்டரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஃபாதர் சூசை இருக்காரா? ஏ கிளமெண்ட்,
இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சனோ நம்ம பிசினஸே கெட்டு போச்சு. Hello, I'm Reverend Father Vincent Parker Suse. ஹலோ ஃபாதர், ஐம் ஜி நிர்மலா. நான் சென்ட் மேரிஸ்ல இருந்து வரேன். மத சுப்பீரியர் உங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. ஃபாதர், நான் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கலாமா? இந்த செடி கொடி இதெல்லாம் பார்த்து ரசியா, அதுலயும் கடவுள் இருக்காரு. ஓம் கணேஷா, யானை முகத்தோனே, இந்த லாரியையும் என் 4வது ஒய்ஃப் நாகலட்சுமியும் வச்சு ஒரு புரட்சிகரமான புது வாழ்க்கையை தொடங்க போறேன். இடையில பிரேக்கு கிறுக்கு போட்டு எரிஞ்சல் பண்ணிடாத. ஓம் விநாயகா, ஓம் விநாயகா. அந்த தேங்காய நான் தொழிலாட்சி திங்கலாம் இருந்த அதுக்கு இடைஞ்சலுக்கு வந்துட்டீங்களா? எழுதுங்கடா. வணக்கம் முதலாளி. புதுசா வாங்கின லாரிக்கு டிரைவர் வேணும்னு கேட்டீங்கல்ல? அம்மா, அதான் வாட்ட சாட்டமான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஓஹோ, ஏன் நாகலட்சுமி வெளியே வந்துடாத, கவிடுவான் போல இருக்கு. ஏன் லோட்டா, சரியான தேங்காய் பிடிச்சிய கூட்டிட்டு வந்திருக்க? இல்ல முதலாளி, முதலாளி லாரிய விட்டு கீழே இறங்கினாத்தான் தேங்காய் பொறுக்குவார். ஏறி உட்கார்ந்தாருனா எத்தனை வண்டிய வேணாலும் ஓட்டுவார். ஓட்டும் போது லாரி நின்னு போனா பின்னால இருந்து தள்ளியாவது எப்படியாவது செட்டுக்குள்ள சேர்த்திடுவார். ஓஹோ, முன்னாடியும் டபிள்யூஸுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கியா? எதுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சிருவோம். லைசன்ஸ் இருக்குதா? அண்ணா, அந்த லைசன்ஸ் எப்படி கொடுங்க. டேய், இது 10வது கிளாஸ் சர்டிபிகேட் தான். எனக்கு தான் லாரியே ஓட்ட தெரியாது, எப்படி லைசன்ஸ் இருக்கும்? அண்ணா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவன் ஒரு சரியான கை நாட்டு, ஆனா இங்கிலீஷ் பேசுவான். இங்க இத வச்சு சமாளிச்சுக்கலாம். லாரிய நான் ஒட்டி சமாளிச்சுக்கிறேன். கொடுங்க முதலாளி, இந்தாங்க லைசன்ஸ். லைசன்ஸ் எல்லாம் பெருசு பெருசா இருக்குது, நிறைய ஓட்டி இருப்பார் போல இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னனே முதலாளி. இத பாருங்க, இது முத்தம்மா, இது பொன்னம்மா, இது கண்ணம்மா. அத்தனையும் நம்ம அண்ணன் ஓட்டுனது. எல்லாம் லாரி சர்வீஸுங்க. ஓஹோ, ஆமா, இது என்ன முட்டை? ஆமா, கொஞ்சம் இருங்க, கேட்டுட்டு வந்துடுறேன். அண்ணே, இது என்னென்ன முட்டை? அது நான் கணக்குல வாங்கின மார்க்குடா. நானே பரவாயில்ல போல இருக்கு, 2 வாங்கியிருக்கேன். விடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன் முதலாளி. அது நம்ம மம்மது பாய் முட்டை கம்பெனியில லாரி ஓட்டுற போது கிடைச்ச முத்திரை. சாம்பியன் டிரைவர் முட்டை முதலாளி. ஓஹோ, முட்டை கம்பெனியிலே லாரி ஓட்டு பழக்கம் இருக்குதா? அப்ப தம்பி லாரிய சேப்பாட்டா ஓட்டுவார். லோட்டா, இந்தா என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் எதிர்பார்க்கிறேன். கவலைப்படாதீங்க முதலாளி, உங்க கண்ணுல கண்ணீரை வரவழைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. டேய், 9 பட்டரை ராகு காலண்டா, அதுக்கு முன்னால லாரியில ஏழுங்க. சரி முதலாளி. ஜாதகம் பார்த்தா கூட இவ்வளவு பொருத்தமான டிரைவர் கிடைக்க மாட்டான். ஐ எம் வெரி லக்கி, ஐ எம் வெரி வெரி லக்கி. என்னடா ஒண்ணுமே புரியல. நெசமாவே ஓட்ட தெரியுமா? கவலையே படாதீங்க, கண்ணு மாதிரி ஓட்டுறேன். ஏத்தாப்புல வரது மட்டும் கரெக்டா சொல்லுங்க, பஞ்சா பறந்துடுறேன். தைரியமா இருங்க. என்ன உங்க நர்ஸ் டாபு என்ன சொல்லி இருக்குது? தள்ளுங்கண்ணே, தள்ளுங்க. அண்ணா, இதுல எதன அமுக்கிறது? இந்த நாய் விட்ட தைரியம் உனக்கு? சொந்த கால நிக்கிறான், சொந்த கால சொத்த வச்சுட்டு படவா ராஸ்கல். உனக்கு சர்டிபிகேட் ஒரு கேடு, சர்டிபிகேட். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். ஆஹா, ஆதிபராசக்தி, மீண்டும் சக்தி, சக்தியோ சக்தி. வணக்கம். யாம் சத்திய தத்துவ முத்துவேல் அடிகளார். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? சட்டை காவி, வேட்டி அதுவும் காவி, கொட்டை ருத்ராட்ச கொட்டை, சொம்பு காலையில காட்டுக்கு போறதுக்காக சொம்பு, ஜபதண்டத்துக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். அது வர வரைக்கும் டெம்பரரியா அந்த முத்துவேலுக்கு இந்த உண்டி வேலையே போதும். சொல்லுங்க, எங்க படுக்கணும்? எதுக்கு? காதல் தோல்வி,
காசிக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். டிக்கெட் வாங்குறதுக்கு காசு இல்ல. கருத்தடை ஆபரேஷன் பண்ணா 150 ரூபாய் பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இங்க படுக்கலாமா? அடியே நீங்க படுக்கலாமா? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்துக்கலாங்கிற ஆசை எல்லாம் இருக்குதா இல்லையா? இருக்குதே, நிறைய இருக்குதே. ஒரு குழந்தை இல்லைங்க, 10 குழந்தைங்க பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த 10 குழந்தைக்கு நீங்க தான் அம்மாவா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. முடியுமா? முடியாது. நீங்க தான் சாமியாராக போறீங்களே. வேண்டாங்க, வேண்டவே வேண்டாங்க. உங்களை தவிர வேற எந்த பொண்ணு மூலமாவும் எனக்கு குழந்தை வேண்டாங்க. தயவு செய்து எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. காலை நீட்டி படுத்துக்கிறேன். உங்களுக்கு கருத்தடை எல்லாம் பண்ண முடியாதுங்க. ஏங்க ஏங்க பண்ண கூடாது? இல்ல, நமக்கு 10 வேண்டாங்க. அட்லீஸ்ட் 2 குழந்தையாவது பிறக்கணும்ல. ஆமா, ஏதோ சாபம்னு சொன்னீங்க, அதான் எனக்கு புரியல. போன ஜென்மத்துல ஒரு முனிவர் வீட்டுல சர்வெண்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சர்வெண்டா? இடையில கட் பண்ணாத மறந்து போயிடும் வேலைக்காரன்.